அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய பிற வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுறோம். அப்படி ரீசெண்டாக வெளியான ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய கீழ் உள்ள தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் 12 விதமான வேலைவாய்ப்புகளுக்கு அறிவிக்கை வெளியாக இருக்குது. இந்த அறிவிப்பு முழுக்க முழுக்க தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான், பெர்மனண்ட் போஸ்ட் கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு வேலைவாய்ப்பு. நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இதையும் நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல. நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வேலைவாய்ப்புமே கவர்மெண்ட்டில் உள்ள ஜாப் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேவையில்லாம் நம்ம எதையுமே நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ அரசு சார்ந்த வேலையை தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்களுக்கு அந்த வேலை உங்களுடைய படிப்புக்கு பொருத்தமான இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ நீங்கள் அவனுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அதனால தான். ஸோ அதனால் இந்த தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் வெளியான போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் மார்க்கெட்டிங், டெப்டி மேனேஜர் மார்க்கெட்டிங், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், பிரின்சிபல் கன்சல்டன்ட் அண்டு சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அப்புறம் மேனேஜர், அடுத்து கன்சல்டன்ட் நெட்வொர்க்கிங் பிளானிங், அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து கன்சல்டன்ட் அல்லது ரூட்டிங் மேனேஜர், அடுத்து அசோசியேட் கன்சல்டன்ட் பிஎஸ்எஸ், அடுத்து அசோசியேட் கன்சல்டன்ட் அல்லது ஆப்ரேஷன் சப்போர்ட் சிஸ்டம், அடுத்து அசோசியேட் கன்சல்டன்ட் எதில் அப்படின்னா ஓஎஃப்சி ஆர்ஓடபிள்யூவில். இந்த மாதிரி 12 விதமான வேக்கண்ட்டுக்கு கால்ஃபர் ஆகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்இ அல்லது எம்டெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்பிஏ, எம்சிஏ, அப்புறம் டிப்ளமோவில் இசிஇ, ட்ரிபிள்இ இவங்க முடித்தவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய இது முழுக்க பார்த்திங்கன்னா டெம்பரரி ஜாப்பு தான். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க வீடியோவில். இந்த இது இருக்குது பிடிஎஃப்பில், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் ரொம்ப அதிகம். இந்த எல்லா போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேலரி ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சேலரி. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஏஜ் லிமிட்டு எல்லாமே அதிலே போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இந்த போஸ்ட் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு டெம்பரரி போஸ்ட்டு தான். அந்த அந்த ஒர்க்கை பொறுத்து இது 3 இயர்ஸ்க்கு கன்டினியூ ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த கீழே அந்த ஃபார்ம் இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணி அந்த மேலே உள்ள இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க அட்ரஸுக்கு. அந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் அந்த அட்ரஸு. த மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட், டோர் நம்பர் 807, 5th ஃப்ளோரு, பிடிலி, செங்கல்வராய நாயக்கர் ட்ரஸ்ட்டு, அண்ணா சாலை, சென்னை. இந்த இதுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 23/2 லாஸ்ட் டேட்டு. இது வேறு ஒன்றும் இல்லை. மற்ற பார்த்தீங்கன்னா இது ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிறலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் உங்கள் கவரில் எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு போட்டு உங்கள் நம்பரை நீங்கள் எழுதிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10th 12th டிகிரி, யூஜி, பிஜி அந்த மார்க் ஷீட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து இன்ட்ரி மட்டும் இருக்காங்க, எக்ஸாம் கிடையாது. ஸோ மேபி வந்து அந்த இதை பொறுத்து அவங்க இன்ட்ரி அவங்கள நம்மளை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறீங்களே அதுலேயே யாருக்கெல்லாம் தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் இவங்க இன்ட்ரி கூப்பிடுவாங்க. வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்ளை பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கு பிசிஏ எம்சிஏல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ முடிச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த அப்ளை பண்ணலாம். அது போக மார்க்கெட்டிங் ஜாபுக்கு எம்பிஏ இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ விடுவாங்க. கிடச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்படி அவங்க தேவைப்படலையா, இந்த படிப்பெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட் பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கிடச்சா நல்லது தான். ஏன்னா சம்பளம் ரொம்ப அதிகம் இதுக்கு. நீங்கள் பார்த்து தெரியும், உங்களுக்கு சம்பளம் எல்லாமே இதுக்கு ரொம்ப கூட. ஸோ அப்ளை பண்ணுங்கள். டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.